வணக்கம். ஆன்மா ஒழிக்கட்டும். துன்பத்திற்கு காரணம் வறுமையா, அல்லது ஏழ்மையா, அல்லது செல்வமா, அல்லது ஆணவமா, அறிவா, அறியாமையா, கர்ம வினையா? எது காரணம் துன்பத்துக்கு? எல்லாம் நிறைவாக இருக்கட்டும், செல்வம் நிறைவாக இருந்தாலும் சரி, அறிவு நிறைவாக இருந்தாலும் சரி, ஆனால் துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது துன்பத்துக்கு காரணம் மனம்தான். நம்முடைய மனமாகிய ஆன்மாதான். இந்த மனதோடு இணைந்திருக்கிற ஆன்மா இணைப்பில் பக்குவப்பட்டால்தான் துன்பம் இருந்தாலும் என்ன, இன்பம் இருந்தாலும் என்ன, வறுமை இருந்தாலும் என்ன, எதையும் ஒருநிலையாக எடுத்துக்கொண்டு இன்பமான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலையே இந்த மனம் உண்டாக்கும். மனம்தான் பக்குவப்பட வேண்டும், நமது ஆன்மாதான் பக்குவப்பட வேண்டும். இந்த மனம்ங்கிற முடிச்சு அவிழ்ந்து, ஆன்மாங்கிற முடிச்சு அவிழ்ந்து அப்படியே தாமரை போல மலர்ந்து விட்டால் துன்பத்தையும் துன்பமாக தெரியாது, இன்பத்தையும் இன்பமாக தெரியாது. அது பிரபஞ்சத்தை நோக்கி மேல் நோக்கி எல்லாம் ஒளிமயமாகவே ஒளித்திருக்கும். அதனால் மனம்ங்கிறது நிலைதான். அதை ருசிக்க முடியாது. இன்பத்தையும் ருசிக்க முடியாது, துன்பத்தையும் ருசிக்க முடியாது, அறிவியை ருசிக்க முடியாது. எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இந்த மனம் அவுக்கப்படவில்லை என்றால், இந்த மனம் மலரவில்லை என்றால் அந்த பதவிக்குள்ள நிலையும் ருசிக்க முடியாது. எதையாச்சும் போய் சாச்சிக்கிட்டே இருக்கும், சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் செல்வம் இருந்தால் என்ன, எது இருந்தாலும் இந்த மனம் பக்குவப்பட வேண்டும், மனம் முன்னம் முடிச்சு அவிழப்பட வேண்டும், ஆன்மா ஒழுங்க வேண்டும். ஆன்மா இறை பிரபஞ்சத்தோடு இணைந்து இறை பிரம்மமாக இறையை நோக்கி வளர்ந்திருக்க வேண்டும். அப்போதான் நாம் அனைத்து விதமான நிலைகளையும் நமக்கு இல்லை என்று சொல்லி இருக்கலாம், நமக்கு இருக்கலாம். அதை பெருசுப்படுத்தாது, இன்பத்தை கூட பெருசுப்படுத்தாது, துன்பத்தையும் பெருசுப்படுத்தாது. எல்லாம் ஒரு சமமாக தெரியும். அது மனம்தான் முக்கியம்.